எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 இந்த தாயாருக்கு கத்தர் கொடுத்த வெற்றிப்புக்காய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 தாயாரையும் உங்களோட குடும்பத்தையும் ஆண்டு நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காயும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 அவர் கடந்து வந்த பாதையில் கத்தரோடு செய்த நன்மைகள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஆராதனையும் ஆண்டு பொருட்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஒரு விருந்த வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம். ஒரு மரண வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே எல்லா மனசுடைய முடிவையும் காணலாம். இதை உயிரோடு இருக்கிறவன் தன் இருதயத்தில் சிந்திப்பான் என்ற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த கூடுகிற யாவரும் நம்முடைய முடிவை பற்றி சிந்திக்கவும் அதை நித்திய நம்பிக்கையோடு பரலோகத்துக்கு போவதாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 தேவ சமூகம் கர்த்தருடைய சமூகம் நம்மோட கூட இருக்கும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 எல்லா கணவன் புதிய மகிமையும் ஆண்டவருக்கே கொடுத்து சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 பிதாவே சோதரிகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே சுவாமி, இந்த அடக்காரதனை முற்றுமுடிய பொறுப்படும் கத்தாவே சுவாமி. தொடர்ந்து வாய்ந்த இடத்துல நம்முடைய சமூகங்கள் மத்தியில் விளங்கட்டும். நீரே வந்திருக்கிற யாவரோடும் பேசும். வந்திருக்கிற யாவருக்கும் இந்த அடக்காரதனை கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தொடர்ந்துமா இந்த ஆராதனை உம்முடைய கருத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். முதலாவது பாட்டையும் இரண்டாவதாக 4வது பாட்டையும் பாடுவோம். முதலாவது பாட்டு ஜோதி தோன்றும் தேசம் என்று. ஜோதி தோன்றும் தேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம்பினாலைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம்.
பாட்டுத்தாளில் 4வது பாட்டு, தமிழ் பாட்டு. எல்லாம் நன்மைக்கென்று எனக்கெல்லாம் நன்மைக்கென்று எல்லாம் நன்மைக்கென்று எனக்கெல்லாம் நன்மைக்கென்று கர்த்தர் செய்ததெல்லாம் எந்த நன்மைக்கென்று அறிந்து சோத்தரிப்பேன்.
கன்றே எனக்கெல்லாம் நன்மை கன்றே கர்த்தர் செய்வதெல்லாம் எங்கள் நன்மை கண்டு அழைத்து சொந்தரிப்பேன் கர்த்தர் செய்வதெல்லாம் எங்கள் நன்மை கண்டு அழைத்து சொந்தரிப்பேன் ஊழியம் நல்ல பிரதிபலனம் கொடுப்பார் என் நேசரே. ஊழியம் நல்ல பிரதிபலனம் கொடுப்பார் என் நேசரே. சிலுவை சுமந்து தன் பின்னே வந்தோரை தம்மோடு இருத்திடுவார். இயேசு தம்மோடு இருத்திடுவார். சிலுவை சுமந்து தன் பின்னே வந்தோரை தம்மோடு இருத்திடுவார். இயேசு தம்மோடு இருத்திடுவார். எல்லாம் நன்மைக்கென்றே எனக்கெல்லாம் நன்மைக்கென்றே எல்லாம் நன்மைக்கென்றே எனக்கெல்லாம் நன்மைக்கென்றே கர்த்தர் செய்வதெல்லாம் எங்கள் நன்மைக்கென்று அறிந்து ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்வதெல்லாம் எங்கள் நன்மைக்கென்று அறிந்து ஸ்தோத்தரிப்பேன். இப்பொழுது கர்த்தருக்குள் இருக்கிற இந்த தாயாருடைய ஜீவியத்தினுடைய நல்ல பக்கத்தை குறித்து சாட்சி கொடுக்கப்படும். மகன் அருள் முதலாவது சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே பிடித்த இந்த தாயாரை குறித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு சாட்சி சொல்லுவதற்காக கர்த்தர் எனக்கு தந்ததான இந்த தருணத்துக்காக நான் என் அந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய தாயாரை பற்றி சொல்வதென்றால் அவர் ஒரு நல்ல சுபாவமுடையவராக இருந்தார். அவருக்கு 2 பெண் சகோதரங்களும் 2 ஆண் சகோதரர்களும் இருந்தார்கள். என்னுடைய தாயார் அந்த குடும்பத்துக்கு மூத்தவளாக இருந்தாள். என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனை மனமுடித்து வந்த பிற்பாடு என்னுடைய தகப்பன் மிகவும் நல்லவர். ஆனாலும் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தபடினாலே வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். அதை சகித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவருக்கு 10 பிள்ளைகள். இப்போது நாங்கள் 6 பெண் சகோதரங்களும் 4 ஆண்களுமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த 10 பேரோடு அவர் அந்த வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் அவர் பட்டிருப்பார். ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை நல்ல சுபாவத்திலே நற்கிரியைகளாக வளர்ப்பதற்கு அந்த தாயாருக்கு போதுமான கிருபைகளை கொடுத்திருந்தார். ஆகவேதான் நாம் சாட்சிகளாக நற்கிரியைகளாக நல்ல சமுதாயத்திலே விரல் நீட்ட முடியாதவர்களாக நாம் தீமைக்கு தப்பி பிழைத்தவர்களாக முதலாவது தேவன் எங்களை வழிநடத்தினார். ஆனாலுமோ என் தாய் அதற்கு முதல் படியாக காணப்பட்டாள். ஆகவே
நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் மனித குலத்திற்கு கட்டளைகளை கொடுத்தார். மனிதன் பாவத்திலிருந்து நற்பிரசையாக வாழ வேண்டும் என்று பிரமாணத்தை கொடுக்கிற போது பலவிதமான பாவங்களை செய்யக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று 10 பிரமாணத்தை கட்டளைகளை கொடுத்தார். அதில் முதலாவது தேவன் கர்த்தர் உனக்கு கொடுக்கதான தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று முதலாவது கொடுத்துத்தான் பின்பு மற்ற கற்பனைகளுக்கு அவர் போகிறார். அப்படியானால் இறைவனுடைய கடவுளுடைய திட்டத்திலே அவருடைய விருப்பத்திலே என்ன இருந்தது? நாம் பெற்றோரை கனம் பண்ண வேணும், அவர்களை மதிக்க வேணும், அவர்களை நாம் போற்ற வேணும் என்பது ஆக இருக்கும். வாலிபத்திலே இந்த காரியம் எங்கள் வீட்டிலே இருந்தது. காலப்போக்கிலே என் தாயார் அவர் ஆரம்பத்திலே ஒரு கத்தோலிக் சமயத்தில் இருந்தார். அவர் பின்பு இந்த கத்தருக்குள் வருவதற்கு நாங்கள் பிள்ளைகள் 8 பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து இருந்தோம். ஆனாலும் தாயார் அந்த நிலவரத்தில் தான் இருந்தார். அவருக்கு ஆண்டவரை குறித்து தெரியும், சத்தியத்தை குறித்து தெரியும், கர்த்தருடைய விடுதலை குறித்து தெரியும், நித்தியத்தை குறித்து தெரியும். எல்லாவற்றையும் அதன் மூலமாய் அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் இதுக்குள்ளே வருவதற்கு எங்கள் தகப்பன் ஒரு தடையாக இருந்தார். ஏனென்றால் அவருடைய காரியங்களுக்கு அவருடைய விருப்பத்திற்கு மாறாக எதுவும் செய்ய அவருக்கு விருப்பமில்லை. காலப்போக்கிலே கர்த்தரை தேவன் எடுத்துக்கொண்டார். அந்த நாட்களிலே அவர் பின்பு இந்த ரட்சிப்பை ஏற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. சொல்ல போனால் அவர் ரட்சிக்கப்பட முன்பதாகவே என்னுடைய இளைய சகோதரிகள் 2 பேரையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் மனப்பூர்வமாக கொடுத்தார். அவர் ஒரு சுயநலம் உள்ளவராக இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் கடைசி காலத்திலே என்னுடைய காரியங்களை பார்ப்பதற்கு என்னுடைய பிள்ளைகள் எனக்கு தேவை என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய சேவைக்காக 2 பிள்ளைகளையும் அவர் கொடுத்தார். அதனால் அவருடைய இறுதி காலங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரங்களோடு பல இடங்களில் இருந்திருக்கிறார். என்னுடைய தம்பியோடு, அண்ணனோடு, தங்கச்சியோடு அவர் இருந்திருக்கிறார் பல வருஷங்களாக. ஆனாலும் பிற்பாடு அவர் என்னோடு இருப்பதற்காக விருப்பப்பட்டபடினால என்னுடைய சகோதரர்கள் என்னிடத்திலே அவரை ஒப்படைத்தார்கள். அப்போது நான் அவளை இறுதி காலங்களிலே பார்க்கும் பாக்கியத்தை பெற்றவனாக இருந்தேன். அவர் ஆரம்பத்திலே நடந்து தன்னுடைய கடமைகளை செய்கிறவளாக இருந்தார். என்னிடத்தில் வந்தபோது அவர் கிளர்ச்சியை குடித்து நடந்து கொண்டிருந்தவர். இன்னும் நடக்க முடியாம ஒரு நிலவரம் வந்தது. பின்பு அவர் இருக்கவே முடியாத ஒரு நிலவரம் உரிமை வந்தது. பின்பு அவர் படுக்கையிலே காலங்களாக இருந்தார். அப்போது அவர் இறைவனை துதிப்பதும் இறைவனை எப்போதும் புலம்புவதாக காணப்பட்டு கொண்டிருந்தார். அவள் இறைவனை எப்போது நேசிக்கிறதான ஒரு இருதயம் உள்ளவளாக காணப்பட்டு கொண்டிருந்தாள். ஆகவே தேவன் தாமே அந்த இறுதி நாட்களிலே தேவனுக்குள்ளாக காணப்பட்டு அவருடைய ஆறுதலை பெறக்கூடியதாக இருந்தது. இப்போது கடைசியாக ஒரு 4 நாட்கள், சொல்ல போனால் ஒரு 5 நாட்கள் தான் அவர் வியாதியாக இயலாத ஒரு கட்டத்தை அவள் தழுவியிருந்தாள். பின்பு கர்த்ததாமே அவளை அவருடைய இடத்திற்கு சேர்த்து கொண்டார். தேவன் தாமே ஜீவிய காலத்திலே என் தாயாருக்கு தேவன் இரக்கமுள்ள தேவனாக, கிருபையுள்ள தேவனாக இருந்து இந்த பிரதான ரட்சிப்பை அடைந்து அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் செய்ததான பிரதான நன்மைகள், கிருபைகள், இரக்கங்களுக்காக அவருடைய ஜீவியத்திலே தேவன்
செய்ததான எண்ணுக்கடங்காத நன்மைகள் இரக்கங்களுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு சோதரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் தெரேசா சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னுடைய தாயாரை பற்றி நான் இந்த இடத்திலே எல்லாருக்கும் முன்பாக சாட்சி சொல்ல கர்த்தரினை தடையில் நீக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நான் மிகவும் நன்றியுள்ளவராயிருக்கிறேன். என்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்றோ அந்த இறுதிக்கு பார்க்க வேண்டும் என்றோ நான் அதிகமாக வாங்கிக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய ஜீவிதத்தில் தாய் மூலமாய் செய்ததான அநேக நன்மைகளை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வாஞ்சித்தபடினாலே கர்த்தர் அந்த வாஞ்சியை நிறைவேற்றி இந்த இடத்துல நிறைவேற்றினால் கர்த்தரை சொல்லிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயாரிடத்திலிருந்து நான் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறேன். அதுபோல கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் அவரிடத்தில் கேட்டுதான ஜெபத்தை கேட்டு என்னுடைய அம்மாவினுடைய ஜீவியத்திலும் அவர் நன்மை செய்திருக்கிறார். அம்மாவின் மூலமாய் நானும் அநேகமான நன்மைகளை பெற்றிருக்கிறபடினால் இந்த 2 காரியங்களை குறித்து சுருக்கமாக இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்திலே தடையை நீக்கி கட்டளை சுத்தமாய் வரும்போது தடைகள் இருந்தது, தடையை நீக்கி கற்றுக் கொண்டு வந்தார். அதுக்காக நான் கட்டளை சொல்லுகிறேன். என்னுடைய தாயாரை பற்றி நான் சுத்தமாக சொல்லுவது சாட்சி என்றால், நான் இந்த வீட்டிலே கடைசிப்பள்ளி அழைக்கபடினாலே நான் மிகவும் எனக்கு விருப்பமானபடி ஜீவிக்கிறவளாக இருந்தேன். ஆனாலும் என்னுடைய தாயார் படிப்பறியாதவளாக இருந்தாலும் கூட ஒரு தாயாராய் எனக்கு அவர் செய்ததான கடமைகள் என்னால் அதை நிறைவேற்றி முடிவார்கள். 23 வயது வரைக்கும் நான் இந்த ஊழியத்துக்கு போக தீர்மானிக்கிற வரைக்கும் என்னுடைய தாயார் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஒரு சிறு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் செய்தார். ஒரு முருவரும் இல்லாமல் இயற்கையான அன்போடு கூட எனக்காக கிரிகளை செய்திருக்கிறார். அதை நான் உண்மையாகவே நான் யோசித்து பார்ப்பது, வேறு அநேகரை நான் கண்டிருக்கிறேன். முருகுறுப்போடு செய்வார்கள், குறைகள் வரும்போது அதை செய்யாமல் விடுவார்கள். ஆனாலும் என்னிடத்தில் எத்தனையோ குறைகள் காணப்பட்டாலும் என்னுடைய தாயாரின் பக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. வேலைகள் ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்பது போல வாலிப வயது வரைக்கும் என்னுடைய தாயார் வயது போய் அவரால் முடியாத அளவுக்கு வருகிற வரைக்கும் எனக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு செய்திருந்தார். அது மாத்திரமில்லை, என்னுடைய தாயாரை குறித்து நான் நினைத்து பார்ப்பதுண்டு. என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பன் குடி பழக்கமுடையவராக எத்தனையோ கடினமான கரைச்சலான சந்தர்ப்பங்களுக்குள்ளால் அவர் போக வேண்டியதாக இருந்தாலும் அவர் சொல்லுவார், நான் சொல்வேன், எப்படி இதெல்லாம் சகித்து கொண்டு தொடர்ந்து ஒரு தகப்பனாரோட ஜீவித்தீர்கள் என்று கூட நான் கேட்டிருக்கிறேன். அப்பொழுது சொல்வார்கள், அவர் மனம் முடிக்கும் போது அவருக்கு நான் நன்மையானாலும் தீமையானாலும் அந்த இடத்துக்கு போக வேண்டும். அதனால் அது மாத்திரம் அவர்களுக்கு அதிகமான சத்தியங்கள் தெரியாவிட்டாலும் அதை மாத்திரம் சொல்லுவார்கள். அதனால் அவர் திரும்பி இந்த குடும்ப வாழ்க்கையில் அவர் திரும்பி பார்த்ததே இல்லை. அந்த காரியங்களை வயது போன காலத்தில் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல அவரை 2 பேரும் ஒவ்வொருவருடைய பகிர்ந்து கொண்டு உதவி செய்வதை நான் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நானும் அப்பாவும் அம்மாவும் தான் ஒரே குடும்பமாக கடைசியாக இருந்தோம். நான் இந்த ஊழியத்துக்கு இந்தியாவில் இருக்கும்போது நான் இந்த ஊழியத்திலே கர்த்தர் என்னை அழைத்த போது என்னுடைய ஜீவனை நான் எத்தனையோ பயங்கரமான கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்த காலத்தில் கர்த்தர் என்னுடைய ஜீவனை எனக்கு பாதுகாத்து தந்தபடினால், என்னுடைய ஜீவத்தை எனக்கு பாதுகாத்து தந்தபடினால், இந்த ஜீவனை இழந்து போயிருக்கிறதான எத்தனையோ வாலி பிள்ளைகளுக்கு இழந்து போன ஆத்துமாக்கள் உதவி செய்யும்படியா என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி நீ வா என்று என்னை கூப்பிட்ட வேளையிலே உண்மையிலே நான் என்னுடைய அம்மாவை வருத்தி இந்த ஊழியத்துக்கு நான் போகவில்லை. நான் இடத்தில் சொன்னேன், கர்த்தாவே நான் உண்மை பின்தொடர்ந்து வருகிறேன். ஆனாலும் என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கறது அந்த பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டேன். கடைசி வரைக்கும் அவர்கள் 2 பேரையும் வைத்து பார்க்கவில்லை. நான் இந்த தீர்மானம் பண்ணி இந்தியாவிலிருந்து நான் தனியே வருவதாகத்தான் தீர்மானித்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயின் தகப்பனாரும் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களும் சேர்ந்து என்னோடு வந்தார்கள். வந்து நான் இந்த ஊழியங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான காலகட்டத்திலே திடீரென்று என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். அது திடீர் அவருடைய
திடீரென்று போகிற வழியிலே அவர் மரித்து போனபடினால் அவருடைய மரணமானது எனக்கு மிகவும் துக்ககரமாய், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மரணமாய் இருந்தது. திடீர் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு திரித்த தேவனை வணங்குகிறதான அந்த அனுபவத்தில் அவர் கடந்து போகாதபடினால் அவருடைய ஆத்மாவை குறித்து எனக்கு சரியான ஒரு பயமும் அதை குறித்து நான் அசதியாக இருந்து விட்டேனோ அந்த ஒரு துக்கம் இருந்தது. அதனால் என்னுடைய தகப்பனுடைய இந்த கடைசி இறுதி காரியங்கள் எல்லாம் நான் பொருட்படுத்தி செய்தாலும் கூட என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு வேதனை இருந்தது. என்னுடைய தகப்பனுடைய ஆத்மாவை நான் காக்காமல் போய்விட்டேன். அன்றைய நாளில் நான் ஆண்டவரிடத்தை கேட்டு, ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு போகிறேன். என்னுடைய தாயாருக்கு சத்தியங்களை அறியக்கூடியதான ஞானம், இந்த உலக ஞானமும் இல்லை, இந்த படிப்பான அறிவும் இல்லை. ஆனாலும் அவர் கள்ளம் கபடம் இல்லாமல் படிக்காதால் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன நல்ல உயர்த்தி நல்ல செல்வாக வச்சுக்கிறார் அப்படின்னு கடவுளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அவருடைய ஜீவத்துல எனக்கு தகுதி இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று உணர்றது. ஆனால் உறுதியது கொடுத்தபடினால் நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயாருடைய ஜீவியத்திலே கர்த்தர் அதற்கு பிற்பாடு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறதான இந்த அனுபவத்தில் கடந்து வர பண்ணினார் என்று கேள்விப்பட்ட போது நான் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவர் ஆரம்பத்தை பார்க்கலாம் முடிவை நன்றாக முடிக்கிற தேவன் என்று நான் விசுவாசிக்க கூடியதா இருந்தது. அப்படினால் நான் என்னுடைய தேவனுக்கு நான் உண்மையிலே நன்றி உள்ளவராக இருக்கிறேன். இந்த ஊழியத்தின் பாதையில் கூட எத்தனையோ இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரும்போது நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, என்னுடைய தாயார் எத்தனையோ தாய்மாரை காணும் போதெல்லாம் என்னுடைய தாய்மாருடைய விசேஷ தன்மையை நான் உணர்ந்து கர்த்தருக்கு இப்படி ஒரு தாயை எனக்கு கொடுத்தபடினால் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அதுபடினாலே தாய் மூலமாய் என்னுடைய ஜீவிதத்தில் சென்றதான அநேக நன்மைகளுக்காய் நான் தெரிய சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு வேறுகூடாக எனக்கு நன்மை செய்தது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் இதற்கெல்லாம் வெற்றிப்பை கொடுத்து உதவினபடினால் நான் கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். இதற்கு நாங்களோ உங்களுடைய தாயோ இந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் அநேகருடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இந்த காரியத்தை செய்தபடியாய் நான் கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமே கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வியாழக்கிழமை எங்களுடைய தான் சொன்னார்கள், என்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் இங்கே அவங்களும் ஜெபிக்கிறது எங்களுடைய 16 பேர் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் சொல்லி என்னுடைய தாயுடைய ஆத்மா தேவன் ஆயத்தப்படுத்தினாலான ஒரு சரியான நல்ல வாசஸ்தலங்கள் பல உள்ளனவே, அவற்றில் ஒரு இடத்தில் என்னுடைய அம்மாவின் ஆத்மா போகணும் என்று சொல்லி நான் இரவு பாசிருந்து அவர்களிடத்திலையும் சொல்லி ஜெபிச்சேன். என்னுடைய ஜெபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அழகாய அமைதியாக இந்த முடிவை ஏற்படுத்தி கொடுத்தபடினாலும் துடிக்கிறேன். ஒரு திடீர் மரிடமோ நாங்கள் அறியாமல் அவருடைய ஆத்மாவை குறித்து கசனை இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய அம்மா நடத்தினால் துக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் வாக்குத்தத்தம் பண்ணவர். நாங்கள் நினைக்கிறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கு மேலாக கிரியை செய்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய ஜீவியத்தில் விசுவாச போராட்டத்துக்காக அவர் கடைசி காலத்தில் அந்த போராட்டத்தை தனியாகி முடிக்க ஓட வேண்டியதான ஒரு சந்தர்ப்பத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஓட்டத்தின் மூலம் கர்த்தர் உதவி செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். இப்படியாக என்னுடைய தாயின் மூலமாய் எனக்கும் கர்த்தர் என் தாய்க்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் என்னுடைய தாயை வைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசை என்னிடத்தில் இருந்தது. ஆனாலும் என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அதை செய்யாவிட்டாலும் அவரை பார்த்துதானே எல்லா உதவி செய்தானே எல்லா சொந்தங்கள் பந்தங்கள் என்னுடைய சகோதரர் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் என்னுடைய நன்றியை சேர்த்துக் கொள்ளி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு சொல்கிறேன். வெளிநாட்டு பிள்ளைகளுடைய முன்பாக செய்திகள்.
Precious in the sight of the Lord is the death of his saints. Death beckoned her with outstretched hand and whispered softly of an unknown land. But she was not afraid to go, for though the path she did not know. She took death's hand without a fear, for God, who safely brought her here, had promised he would lead the way into the eternity's bright day. For none of us need go alone into the valley of death is unknown, but guided by our Father's hand, we journey to the promised land. She was our special loving grandmother. We shared our lives with one another and will find comfort for our grief. In knowing her death brought sweet relief, for now she is free from all suffering and pain, and a great loss became her gain. Her love is with us till love like hers can never end, because it is the perfect blend of joy and sorrows, smiles and tears that just grew stronger with the years. Love like hers can never die, so we think of Grandma as living above, no farther away than your undying love. For now she is happy once more in the safest arms, and she is waiting for us at heaven's door. Praise the Lord. Praise the Lord. From Sweden, Judson, Justine and Sharon. God looked around his garden and found an empty place. He then looked down upon the earth and saw your tired face. He put his arms around you and lifted you to rest. He knew that you were suffering. He knew you were in pain. He knew that you would never get well on earth again. It broke her heart to lose you, but you didn't go alone, for part of us went with you. Praise be to his holy name. Our heartfelt sympathies to the children, grandchildren and family of our dear sister and Periamma. We thank God for her blessed life. May God also bless the family and pour out his loving comfort on them at this time. Psalm 34:8. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusted in him. Mr. Pavilu Silvaraj and children, Manohari, Bridget, Manodivan from London, UK. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்வீடனிலிருந்து மகள் திலகா. என்னுடைய தாயாருக்காக இந்த இடத்தில் சாட்சி கொடுப்பதற்கு தந்த தாய்வுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய தாயாரின் ஜீவித்தில் செய்த சகல நன்மைகளுக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். என்னுடைய தாயாருக்கு கர்த்தர் தாமே அருமையான 12 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆனால் எங்களை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டங்கள், சோதனைகள் வந்த பொழுதும் யாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எனது தாயார் ரட்சிக்கப்படாத காலத்தில் என்னுடைய 2 சகோதரிகள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது எந்தவிதமான எதிர்ப்புகளுமின்றி அவர்களை முழு மனதுடனே கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு அனுப்பி வைத்தார். அவர் ரோமன் கத்தோலிக்க சபையில் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்தபடியினால் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தார். ஆனாலும் கர்த்தர் எனது தாயாரை நேசித்தபடியினால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். எனது தாயாருடைய ஜீவிய காலம் முழுவதிலும் யாவருடனும் சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். எனது தாயாருடன் அநேக தடவை தொலைபேசியில் கதைக்கும் பொழுது இங்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னிடத்தில் கேட்டுக்கொள்வார்கள். நானும் என் சகோதரர்களும் இருந்து சாப்பிடும் பொழுது கூட எங்களுடன் வேறு பிள்ளைகளும் கூட இருந்து சாப்பிடுவதையே எப்பொழுதும் விரும்புவார். எனக்கு அவர்களுடன் நீண்ட நாட்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆலோசனையும் விசாரிப்பும் ஆசீர்வாதமும் அவருடன் நான் தொலைபேசியில் கதைக்கும் பொழுது எப்பொழுதும் எனக்கு இருக்கும். இருந்தாலும் தேவன் தாமே என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய சகோதரின் குடும்பத்தோடும் ஸ்வீடனில் சிறிது காலம் இருக்க தேவன் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனது தாயார் அவருடைய கடைசி காலத்தில் மிகவும் முடியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை நேசித்தபடியால்
அவருடைய சரீர வேதனைகளை கர்த்தர் அறிந்தபடியால் நான் பல தடவை அவருக்காக ஜெபிக்கும்படியாக ஏவப்பட்டேன். பின்பு நான் தொலைபேசியில் கதைப்பதற்கு எடுக்கும் பொழுது அவர் வியாதிப்பட்டு இருப்பது தெரிய வரும். கடைசி காலங்களில் அம்மாவை எனக்கு வைத்து பராமரிப்பது எங்கு வைத்து பராமரிப்பது என்கிற குழப்பம் எனக்கு இருந்தது. எனக்கு அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னாருக்கு கொண்டு வருவதற்கு விருப்பம் இருக்கவில்லை. என்னுடைய சுய விருப்பத்தை குறித்து நான் சரியாக கவலைப்பட்டேன். நான் தேவனோடு இந்த காரியத்தை குறித்து ஜெபித்த போது கர்த்தர் என்னோடு பேசினார். அம்மா எங்கு இருப்பது என்பது முக்கியமல்ல, அவருடைய ஆத்மா பரலோகத்தில் காணப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்று கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் ஒப்புக் கொடுக்க எனக்கு உதவி செய்தார். கடைசி நாட்களில் எல்லா பிள்ளைகளும் ஒப்புக் கொடுத்தாலும் அம்மாவை நான் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க மனதில்லாமல் அம்மா சுகப்பட வேண்டும் என்று போராடி ஜெபித்தேன். மரித்த அன்று காலையில் தான் அவரை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபித்தேன். மரண படுக்கையில் யாராலும் உதவி செய்ய முடியாது. இயேசுவை நீதான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் அவருக்கு உணர்த்தி மன்னித்து உடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது நான் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கும் பொழுதுதான் அவருடைய மரித்த செய்தி எனக்கு கிடைத்தது. கர்த்தர் என்னுடைய தாயாரில் மிகவும் பிரியமாயிருந்தார் என்பதை நான் அநேக தடவை தெரிந்து கொண்டேன். அவருடைய மரண பாடுகளை கர்த்தருடைய கிருபையால் அமைதியாக சகித்தார். அம்மாவுக்கு கர்த்தருடைய தயவின்படி அருமையான பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மற்றும் கூட்ட பிள்ளைகளுக்கான கிருபையை கொடுத்த தாய்வுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அம்மாவின் ஜீவிய காலத்தில் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் கிருபையும் ஆசீர்வாதமும் அவரோட கூட முடிவு பரியந்தம் இருந்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். எனது தாயார் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பார் என நான் விசுவாசிக்கிறேன். என் தாயாருக்காக ஜபித்த ஊழியக்காரர் விசுவாசிகள் அனைவருக்கும் கர்த்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன் மற்றும் இன்று அடக்காராதனையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் பாட்டு பாடுவார்கள். அவரை சார்ந்து நான் ஒன்றும் ஜீவிப்பேன். இயேசு ராஜா எனது ஆத்மநேசரே, அவரை சார்ந்து நான் ஒன்றும் ஜீவிப்பேன். எந்த உள்ளத்தின் துக்கம் தீர்ப்பாரே, கர்த்தரே என்று நான் களி கூறுவேன். எந்த உள்ளத்தின் துக்கம் தீர்ப்பாரே, கர்த்தரிலே என்று நான் களி கூறுவேன். சுத்தமாகவே பூவினை
பரிசுத்தரே சவனடைகளை தொடர்ந்திடவே பலந்தரும் இயேசுவே எந்தன் வாஞ்சையே பரிசுத்தரே சவனடைகளை தொடர்ந்திடவே பலந்தரும் இயேசுவே எந்தன் வாஞ்சையே இயேசு ராஜா எந்தனது அர்ப்பணிசரே அவரை சார்ந்து நான் என்றும் ஜீவிப்பேன் இயேசு ராஜா எந்தனது ஆத்மநேசரே அவரை சார்ந்து நான் என்றும் ஜீவிப்பேன் எங்கள் உள்ளத்தை துக்கம் தீர்ப்பவரே கர்த்தரிலே என்றும் நான் களி கூறுவேன் எங்கள் உள்ளத்தை துக்கம் தீர்ப்பவரே கர்த்தரிலே என்றும் நான் களி கூறுவேன் அப்போஸ்தல உபதேசத்தின்படி நடக்க அன்பர வீசும் அருள் தனையினாரே அப்போஸ்தல உபதேசத்தின்படி நடக்க அன்பர வீசும் அருள் தனையினாரே அன்பரின் சித்தம் செய்து காத்திருப்பேன் அன்பருடன் பறந்து நான் சென்றிடவே அன்பரின் சித்தம் செய்து நான் காத்திருப்பேன் அன்பருடன் பறந்து நான் சென்றிடவே இயேசு ராஜா எந்தனது ஆத்மநேசரே அவரை சார்ந்து நான் என்றும் ஜீவிப்பேன் இயேசு ராஜா எந்தனது ஆத்மநேசரே அவரை சார்ந்து நான் என்றும் ஜீவிப்பேன் எங்கள் உள்ளத்தை துக்கம் தீர்ப்பவரே கர்த்தரிலே என்றும் நான் களி கூறுவேன் எங்கள் உள்ளத்தை துக்கம் தீர்ப்பவரே கர்த்தரிலே என்றும் நான் களி கூறுவேன் எங்கள் உள்ளத்தை துக்கம் தீர்ப்பவரே கர்த்தரிலே என்றும் நான் களி கூறுவேன். ஆண்டவருக்கு சோதரம் ஒரு ஆலோசனையை ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் பொறுமையாய் கேட்கும்படி உங்களை தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்த யோவான் அவருடைய தரிசனத்திலே ஆண்டவர் எழுதும்படியாக சபைக்கு சொல்லும்படியாக அவர்கள் கொடுத்த ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பிள்ளைகளாக ஜீவிக்கிறவர்கள், இயேசுவின் பிள்ளைகளாக ஜீவிக்கிறவர்கள் அவர்களுடைய மரணம் பூமியிலே முடிவதில்லை. அதற்கு ஒரு பிரதிபலன் உண்டென்றும் அந்த மரணம் ஒரு ஆசீர்வாதமானது என்பதையும் மரணத்திலே நம்பிக்கையை இழக்க தேவையில்லை என்பதையும் அந்த பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவர் சொன்னார். அதை அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அது முதல் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. அப்படினால் நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த தாயார் கர்த்தருக்குள் மறித்து அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். கர்த்தருக்குள் மறித்து ஆண்டவர் சமூகத்தில் இளைப்பாறு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் நிமித்தமே நாங்கள் கூடியிருக்கிறோம்.
நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். அது நிமித்தமாகத்தான். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை என்பது முடிவை குறித்து சொல்லப்படுறது எல்லாம் அல்லடா கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முதுகெலும்பாக ஒரு மோட்சத்துக்கு போவதற்காக வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று தெரியும், ஒரு மனுஷனும் 100 வருஷமோ 200 வருஷமோ 500 1000 வருஷமோ ஜீவிப்பதில்லை. கொஞ்ச காலங்கள் கொடுக்கப்படுகிறது. இது தற்காலிகமான வாழ்க்கை என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தாயார் ஜீவித்தார்கள், முடித்து விட்டார்கள். இன்று தாயார் முடித்து விட்டார்கள். இந்த நிமிஷத்திலிருந்து எந்த கணப்பொழுதிலும் நாங்களும் முடிக்கலாம். நாங்கள் முடிக்கிற நேரம் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேணும். எந்த ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருந்து ஆத்மா வெளியே புறப்பட்டால் அது மோட்சத்துக்கு போகுமா, பரலோகத்துக்கு போகுமா, என்னை படைத்த தேவனை சந்திக்குமா, மோட்சத்தில் நான் நிற்பேனா? அந்த நம்பிக்கையை அடைந்து கொள்ளுவதும், அந்த நம்பிக்கையிலே நிலை பெறுவதும், அந்த நம்பிக்கையில வளர்வதும் பூர்ணப்படுவதும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவ மனுஷராய் ஜீவித்தவர்கள், அவருடைய முடிவை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இங்கே தானியல் என்ற தேவ மனுஷனுடைய முடிவை பற்றி அவருக்கு தேவதூதனால் சொல்லப்பட்டது. தானியல் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நீயோ என்றால் முடிவு மட்டும் போயிரு, இளைப்பாறிக் கொண்டு இருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீரத்திற்கு நீ இழந்திருப்பாய். அப்படினால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை என்னவென்றால், இப்பொழுது இந்த தாயார் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்படினால்தான் வேதம் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் என்றப்பட்டது. நீயோ முடிவு மட்டும் போய் இளைப்பாறை கொண்டிரு, உன் நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வீதத்துக்கு நீ இழந்திருப்பாய். அந்த மகள் சாட்சி சொன்னார்கள், எப்படியா நித்திய வாசஸ்தலத்துக்கு என்னுடைய தாயார் போக வேண்டும், இதுதான் என்னுடைய வாஞ்சை என்று. அதுபோல கிறிஸ்தவருடைய நம்பிக்கை வாஞ்சை என்னவென்றால், இந்த பூமியில் இந்த தற்காலிக வாழ்க்கை முடிந்தவுடன் நாம் நிச்சயத்துக்கு எங்கட சொல்வது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரசுமக்கள் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எங்களுக்கு தெரியும், ஆதியிலே மனுஷர் படைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, பூமியிலே வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணம் என்னவென்றால், அவர்கள் ஆகாரம் புசித்து அவர்கள் சரீரத்தில் வளர்வது போல தங்கள் ஆத்மாவிலும் ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையில் அவர்கள் வளர்ந்து ஒரு ஜீவனை அடைந்து முடிவிலே நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு கூட அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படியா சரீரத்தில் வளர்வதற்கு ஒரு கனி, குறிப்பிட்ட கனியும், அதிலே அவர்கள் வளர்ந்தால் பிற்பாடு ஜீவ விருட்சம் என்ற ஜீவன்ல வளர்ந்து என்றென்றும் உயிரோடு இருக்கிற, மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்கிற வாழ்க்கைக்காய் ஜீவ விருட்சத்தையும் அந்த தோட்டத்தின் மத்தியில் படைத்தார் என்றும், ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியின் பிற்பாடு அதை அவர்கள் புசித்து ஜீவனில் வளர்ந்து ஒரு நாள் மரணம் அடையாமல் என்றென்றும் உயிரோடு இருக்க வேண்டும். அதற்குரிய சகலவற்றையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் அங்கே தேவன் வைத்தார். ஆனால் அந்த ஜீவ விருட்சம் ஜீவன் அடைகிற இடத்துக்கு போக முதல் அவர்கள் சில சோதனைகளுக்கு, சில போராட்டங்களுக்கு அந்த ஆதி தாய் தகப்பன் முகம் கொடுத்தார்கள் என்றும், அந்த சோதனையில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள், ஜெயிக்க முடியாமல் போனார்கள். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்க தகுதியற்றவர்களாய் மாறினார்கள். அவர்கள் முதலாவது புசிப்புக்கு நலமான சகலவற்றையும் புசிக்கிற நேரமே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிற இடத்துக்கு வர வேண்டியிருந்தது. அதிலே வளர்ந்த பிற்பாடு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவனிலே வளர்ந்து ஜீவனிலே பூரணப்பட்டு நித்தியத்துக்கு போற இடத்துக்கு அவர்கள் வர வேண்டியிருந்தது. இந்த நோக்கத்தோடு 3 விதமான காரியத்தை தேவன் ஆகாரத்தை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் முதலாவது அனுபவத்திலே அவர்கள் தோல்வி அடைந்தபடினால் 2வது அனுபவத்துக்கோ 3வது அனுபவத்துக்கோ அவர்கள் கடந்து செல்லவில்லை. அந்த ஜீவ விருட்சம், அந்த ஜீவன் என்பதெல்லாம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது, இல்லாட்டால் அதற்கு தகுதியற்ற நிலவரத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டபடியினால் அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே கொண்டு வந்து சில பாடுகள், சில கஷ்டங்கள் பட்டு, மாம்சத்தில பாடுபட்டு பாவமில்லாத இடத்துக்கு வந்து தங்களோட பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி திரும்பவும் அந்த தோட்டத்துக்குள் ஜீவித்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவன் அடைந்து நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும்
இப்படி ஒரு நோக்கத்தோடு தேவன் இறங்கி வந்து அவரிடத்துல கிரியை செய்ய வந்தார். ஆனாலும் அந்த தேவன் நோக்கம் எதையும் அந்த முதலாவது மனுஷர் விளங்கிக் கொள்ளாதபடியினால் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டி தேவன் விரும்பினத்துக்கு ஏற்ற பதிலை சொல்லி மெய்மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி எதையும் செய்யாதபடியினால் அவர்கள் தொடர்ந்தும் அந்த நன்மையின் அறையிற கனியை புசிக்கவோ ஜீவபட்சத்தின் கனியை புசிக்கவோ ஜீவன் வளரவோ பூர்ணமடைய முடியாமல் வெளியே தள்ளப்பட்டார்கள். அதன் பிற்பாடு இவர் எப்படி அவருக்கு ஜீவன் அடைய வேணும், மனம் திரும்ப வேணும், அந்த ஜீவன் அடையறதுக்கு வந்து சேரணும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்களை தேவன் தமக்கென்று பிரித்து ஆராதிக்க வைத்து ஜெபம் பண்ண வைத்து எப்படியாவது ஒரு ஆராதனை கூடாக ஒரு பாவம் மன்னிப்பு கூடாக ஒரு பலி செலுத்துதல் கூடாக அவர்கள் ஜீவன் அடையணும் என்று தேவன் விரும்பினார். ஆனபடினால்தான் தோட்டத்துக்கு வெளியே ஏதேன் என்ற இடத்திலே அந்த சேத்தின் பரம்பரை வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்திலே காயினும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஆதரவு கொலை செய்த நிமித்தம் அந்த ஆராதிக்கிற இடத்தை விட்டு தூரத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த ஆராதித்து மனம் விரும்பி மன்னிப்பு கேட்டு தேவ சமத்தை அனுபவித்து அந்த ஜீவன் அடைகிறத அவர்கள் அனுபவிக்க தகுதியற்றவர்களாய் காயினும் ஆதாமையவருடைய பிள்ளைகளும் தூரமாய் போய்விட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஜீவன் நித்திய ஜீவன் கிடைக்கவில்லை. சேத்து மாத்திரம் ஆதாமுடைய குமாரன் சேத்துக்கு மாத்திரம் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே தோட்டத்தை சுற்றிலும் தோட்டத்துக்கு பக்கத்துல அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்களெல்லாம் தூரமாய் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு தூரமாகினார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற இருந்தது அந்த சேத்தனுடைய சந்ததி. அவர்கள் தான் ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரே தேவ மனுஷரை பற்றிய சரித்திரம் அந்த சேத்தனுடைய சந்ததி மாத்திரம்தான். ஏனென்றால் அவர்கள் அந்த பாடுபட்டு அந்த கஷ்டப்பட்டு தோட்டத்துக்கு வெளியே போய் வேர்வை சிந்தி பிரயாசப்பட்டு அந்த ஏதேனுக்கு கிட்ட தோட்டத்துக்கு கிட்ட வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களாய் ஜீவிக்க வேணும். நான் சொல்றது நீங்க கொஞ்சம் பேரம் பாசிக்க கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த நித்திய ஜீவன் என்பது ஒரு அம்மா ஒரு ஐயா மறித்து விட்டார்கள், இல்லாட்டி நான் மறித்து விட்டேன், இல்லாட்டி நீங்கள் மறித்து விட்டார்கள். ஒரு மதகுரு ஒரு பாஸ்டர் ஒரு பிரதர் வந்து ஒரு ஆராதனை வைத்தார், அம்மா அப்பா பரலோகத்துக்கு போய்விட்டார்கள், நாங்க பரலோகம் போய்விட்டோம், அப்படியான எந்த மூட நம்பிக்கையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். அனுபவத்தான் இப்ப சொல்கிறேன் என்னவென்றால் ஆதாமியர்கள் பாவம் செய்து நித்திய ஜீவனை இழந்தபடியினால் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியை சமூகத்தை விட்டு தூரம் போனார்கள். காயினுடைய சந்ததி தூரம் போனதென்றால் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் போனார்கள். அந்த தோட்டத்துக்கு பக்கத்திலே ஏதேலே ஜீவித்தது சேத்தனுடைய பரம்பரை மாத்திரம். அப்படின்னால்தான் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது சேத்தனுடைய சந்ததி கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தது. இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த தாயார் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அது நடந்திருந்தால் அவர்கள் அங்கே இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள். நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனாகிய இயேசு உண்மையான மெய்த்தவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது. என்னுடைய சர்வத்திலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த உயிரோடு இருந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவன் அடையாதபடினால் அந்த ஜீவ விருட்சத்துக்கு பதிலாய் கொடுக்கப்பட்டது 2 காரியம். ஒன்று மோசேயின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதனால் பிழைத்து ஜீவனடைந்து அவர்கள் அந்த புதிய வானத்துக்கு போக வேண்டும். அடுத்ததாக இயேசுக்கு பிற்பாடு இயேசுதான் அந்த ஜீவனுக்குரிய ஜீவ விருட்சமா இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு ஜீவன் அடைந்து அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும். இவ்விதமாய் அந்த சந்ததிகள் யாவரும் அந்த ஏதேனுக்கு பக்கத்திலே அந்த சேத்தனுடைய சந்ததியோடு சேர்ந்து ஆராதிக்கிற இடத்தை விட்டு விட்டு தூரமாகி விட்டார்கள். சேத்தின் பரம்பரை மாத்திரம்தான் ஏதேனுக்கு பக்கத்தில் ஆராதித்தார்கள். ஏதேனுக்கு பக்கத்தில் தோட்டத்துக்கு பக்கத்தில் ஆராதித்தார்கள் என்றால் அர்த்தம் நாம் படியாத பாட்டை பாடி உன்னத வீட்டை சீக்கிரம் சென்று என்னை சேர்ந்திடு. உன்னத வீட்டை சீக்கிரம் சென்று என்னை சேர்ந்திடு. Yeah.
பிரதிகளை செலுத்தி முடித்துக் கொள்ளுங்கள். உறவினர்களின் பிரதிகளை Happy holiday.
பங்காய் கிடைத்திடினும் இக்கட்டு துன்பமும் இயேசுவின் சொந்தத்து இங்கே பங்காய் கிடைத்திடினும் ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோர்க்கானந்தமே கர்த்தாவே நீரெந்தன் காருண்ய கோட்டையை காரணமின்றி கலங்கினேனே கர்த்தாவே நீரெந்தன் காருண்ய கோட்டையை காரணமின்றி கலங்கினேனே விஸ்வாச பேழையில் மேலோகவன் திடமேவி சுக்கான் பிடித்திடுமே விஸ்வாச பேழையில் மேலோகவன் திடமேவி சுக்கான் பிடித்திடுமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே என் உள்ளமே உன்னின் சஞ்சலமே வீணாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது என் உள்ளமே உன்னில் சஞ்சலமே வீணாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம் சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம் ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோர்க்கானந்தமே கூடாரவாசிகளாகும் நமக்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ கூடாரவாசிகளாகும் நமக்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ கைவேலை அல்லாத வீடொன்றுமே லேதாம் செய்வேன் என சொல்லி போகலையோ கைவேலை அல்லாத வீடொன்று மேலேதும் செய்வேன் என சொல்லி போகலையோ ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே துன்பங்கள் தொல்லையிடுகளிட இவை தொண்டரமை அண்டி வந்திடினும் துன்பங்கள் தொல்லையிடுகளிட இவை தொண்டரமை அண்டி வந்திடினும் சொல்லி முடியாத ஆறுதல் கிருபை துன்பத்தினூடே அனுப்பிடுவார் சொல்லி முடியாத ஆறுதல் கிருபை துன்பத்தினூடே அனுப்பிடுவார் ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாரும் என் ஏழை வெகுவாய் கலங்குகிறேன் இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாரும் என் ஏழை வெகுவாய் கலங்குகிறேன் என் நேசர் தன்முக ஜோதி அதே அல்லால் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை என் நேசர் தன்முக ஜோதி அதே அல்லால் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே
கனிகளின் இனிய ரசம் பரமேசனோடு யான் பானம் செய்வேன், பரமேசனோடு யான் பானம் செய்வேன். பரமபிதா எந்தன் கண்ணினின்று, பரமபிதா எந்தன் கண்ணினின்று அழுகையின் கண்ணீரை துடைத்திடுவார், அழுகையின் கண்ணீரை துடைத்திடுவார். சத்துரு சேனைகள் அங்கு இல்லை, சத்துரு சேனைகள் அங்கு இல்லை. இயேசுவின் புத்திரர் மாத்திரமே, இயேசுவின் புத்திரர் மாத்திரமே. வாட்டுக்குட்டியின் திருமனைவி, வாட்டுக்குட்டியின் திருமனைவி, சிறப்புடன் இலங்கிடும் தேசமது, சிறப்புடன் இலங்கிடும் தேசமது. கேருபின் சேராவின் பாடிடவே, சீக்கிரம் தந்து அன்போடு சேர்ந்திடு. உன்னத வீட்டை சீக்கிரம் சென்று அன்போடு சேர்ந்திடு. இயேசு இரட்சகரின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார். இயேசு இரட்சகரின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார். பள்ளிங்கு நதியின் ஓரங்களில் நான் ஓடியுலாவினேன். பள்ளிங்கு நதியின் ஓரங்களில் நான் ஓடியுலாவினேன். பொன்வீதியில் நானும் நண்பருடனே கவியுடன் அடியெடுப்பேன். பொன்வீதியில் நானும் நண்பருடனே கவியுடன் அடியெடுப்பேன். பேதுரு யோவான் பவுலும் கூட அங்கே ஓய்ந்திருப்பார். பேதுரு யோவான் பவுலும் கூட அங்கே ஓய்ந்திருப்பார். என்னேசரின் வீட்டு மகப்பெரும் இன்பம் ஆனந்தமே. என்னேசரின் வீட்டு மகப்பெரும் இன்பம் ஆனந்தமே. நீங்கள் பெட்டியை இறக்கி உள்ளுக்கு போடலாம், வைக்கலாம்.
ஏனென்றால் பிரேத குறைகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை என்னவென்றால் மரித்தவர்கள் இயேசு என்ற வருகையில் எழுந்திருப்பார்கள். இதைத்தான் இங்கே இயேசுவை சொல்லுகிறார். தீமை செய்தவர்கள் ஆக்கினையோடு எழுந்திருப்பார்கள், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். இந்த நன்மை தீமை என்றால் பொதுவாக ஒரு கூட்டத்தார் நன்மை செய்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் தீமை செய்கிறார்கள். மனசுள்ள பாவமும் பிரச்சனை இருக்கிறபடினால் நன்மை செய்ய விரும்பினாலும் சிலருக்கு நன்மை செய்ய முடியாமல் போகிறதை நாம் காண்கிறோம். அப்படி இங்கே ஆண்டவர் சொன்னது என்னவென்றால் நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள் என்னென்றால் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மை செய்தல் என்பது பிதாவாகிய ஜோதிகளின் வெளிச்சத்தின் பிதாவினிடத்தில் நன்மையை பெற்று ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நன்மை என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள பிரமாணத்துக்குள்ள ஜீவிக்கிறவர்கள். தீமை செய்தல் என்பது தீமையை ஒரு நாள் தேவன் செய்து கடவுள் செய்யது தெரியும். இயேசு சொன்னார், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். மனுஷரை குறித்து பிசாசு செய்வது. அப்ப தீமை செய்வதாக என்றால் பிசாசு. அது தீமை செய்தல் என்பது பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு பிசாசுக்கு அடிமையாகி பாவங்கள், அசுத்தங்கள், பொல்லாப்புகள், சண்டைகள், கொலைவரிகள் கூடிய கூட்டம் ஜீவிக்கிறவர்கள் தீமை செய்தவர்கள். நன்மை செய்தல் என்பது நன்மையான தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை தீமையிலிருந்து உண்டாக்கி நன்மை நம்ம ஆண்டோட சத்தியத்துக்கு பயந்து தேவ பயத்தோடு நன்மையான தூய்மையான தாழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிப்போம். அப்போது உயிர்த்தெழுதல்ல இந்த தாயார் மட்டுமில்லை, எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள், மறித்த எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். அது சொட்டு கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் வந்து தீமை செய்தவர்கள் ஆக்கியவர்கள், அதாவது நியாயத்திற்காக எழும்புவார்கள். ஒரு கூட்டத்தார் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஜீவனை அடைகிறது என்பது அது இயேசுனுடைய கரத்தில் இருக்கிறது. அதற்குரிய வழியைத்தான் சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்தார். ஆண்டுடைய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை சரிப்படுத்தி நாம் நன்மை செய்கிற பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஒரு பயமுள்ள ஜீவிப்போம். இன்றைக்கு இந்த தாயாருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம், நாளைக்கு நம்முடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் அடக்கம் பண்ணப்படுவோம். நம்மளை படைத்து நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டோடைய சத்தம், அந்த கால சத்தம் கேட்கும் பொழுது உயிர்த்தெழும்புவோம். அந்த நேரம் நம்மளை உயிர்த்தெழுதல் அது மகிமையடைந்த சரீரத்தோட பரவத்துக்கு போவதாய் அமையட்டும். அதுக்கு இயேசு நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வதாக. இதோ ஒரு ரகசியத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தெரிந்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே பாதாளமே ஜெயமங்கி, மரணத்தின் பாவத்தின் பெரும் நியாயப்பிரமாணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தகவனே மத்வதிகரம் சுவாமி, இந்த தாயாருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட இயேசுன்ற பிள்ளையாய் மாறி பாவம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கான மோட்சத்துக்கான பரலோகத்துக்கான வாழ்க்கையை கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தாயாருடைய முடிவுக்கு அந்த எல்லாருடைய முடிவும் அபிதமா இந்த தாயாரோடும் எங்களுக்கு முன்பாக சென்ற பரிசுத்தவான்களோடும் எங்களுடைய தேவனோடும் இருக்கத்தக்க அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் ரட்சிக்கும்படியாய் பாவ பொல்லாப்பிலிருந்து விடுதலாக்கும்படியாய் ஆண்டோர் பிள்ளையாய் மாற்றும்படியாக கெஞ்சிரும். என்னுடைய ஆண்டோடைய சத்தத்தை வசனத்தின் சத்தம் கிட்ட எல்லாரையும் சந்தித்து ரட்சித்து ஆசீர்வதியும். எல்லாரையும் தாழ்த்தி ஆண்டோட கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் இயேசுதாமையில் வரும் வரைக்கும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்படி நீங்க எல்லாரும் மண்ணை போடலாம், மூடலாம். வீட்டவர்கள் சொன்னார்கள், உங்களை எல்லாரையும் வீட்டுக்கு வந்து ஆகாரம் எடுத்து இளைப்பாறு செல்லும்படி உங்களை தயவாய் வேண்டுகிறார்கள்.
மறைந்து வாழ்ந்திடுவேன், வெஞ்சம் மறைந்து வாழ்ந்திடுவேன். அறிந்து பேசிடும் இயேசுவின் கரத்து மறைந்து வாழ்ந்திடுவேன், வெஞ்சம் மறைந்து வாழ்ந்திடுவேன். எல்லாம் நன்மை கண்டே எனக்கெல்லாம் நன்மை கண்டே, எல்லாம் நன்மை கண்டே, எனக்கெல்லாம் நன்மை கண்டே. கர்த்தர் செய்வதெதுவோ வேண்டும் நன்மை கண்டு அறிந்து ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்வதெதுவோ வேண்டும் நன்மை கண்டு அறிந்து ஸ்தோத்தரிப்பேன். பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்த